ஹலோ, மல்லிகைப்பூ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீட்டில் கொஞ்சமாக மல்லிகைப்பூ இருந்தாலும் சரி, இல்லை நிறையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அழகாக எப்படி கோர்க்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நார்மல் த்ரெட் அண்ட் நீடில் எடுத்துக்கோங்க. நான் ரோஸ் பெட்டல்ஸு கூட கோர்க்க போகிறேன். ஸோ ரோஸ் எடுத்துக்கிட்டு நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி 2 சைடும் அந்த பெட்டல்ஸை பிடிச்சி ஆட்டினிங்கன்னா அழகாக அந்த காம்புலேருந்து இதழ் தனியாக வந்துடும். ஸோ நான் மல்லிகைப்பூ ரவுண்டாக கோர்க்கிறேன். ஒரு 5 பூ ஒரு ரவுண்டுக்கு வர மாதிரி ஒரு 3 லேயர் கோர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் பெட்டல்ஸை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சர்க்குலாக மடக்கிறேன். ஒரு 2 டைம் மடக்குனா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதை கோர்த்துக்கோங்க. இது ஒரு 2 லேயர் கோர்த்துக்கோங்க. இதுவும் சர்க்குலாக வர மாதிரி கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சர்க்குலாக வந்ததுக்கப்புறம் திரும்ப மல்லிகைப்பூ ஒரு 4-5 பூ கோர்த்துட்டு கீழே இழுத்து விட்டுறலாம். கீழே நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறையா கார்லண்ட்ஸ் உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரில அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன ஃப்ளார்ன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். எந்த மாதிரி கோர்க்கலான்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் நான் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற லென்த்துக்கு கோர்த்துக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணி கூட கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு இப்போ வேணுங்கிற லென்த் கிடச்சிருச்சு. ஸோ கடைசியாக நாட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி தொங்கிட்டு வைக்கிறதுனால வைக்கலாம். இல்லை இந்த மாதிரி ரவுண்டாக வச்சாலும் அழகாக இருக்குது.